வாழ்ந்தால் இப்படித்தான் வாழாடி வாழக்கூடாதுன்னா, வாழ்ந்தால் இப்படித்தான் வாழாடி வாழக்கூடாது அப்படி என்ற ஒரு விஷயம் என்ன? வஜஅலில் ஹயாத்த, ஹயாத்தண்டா வாழ்க்கை, ஜியாதாண்டா அதிகம். எல்லாரும் மொழிபெயர்ப்பு தெரியுதா பாத்தீங்களா? வஜஅலில் ஹயாத்த ஜியாதா, இந்த வாழ்க்கையை ஜியாதாவாக ஆக்கு, அதிகமாக ஆக்கு. வாழ்க்கை அப்படின்னா வாழ்க்கையை நீட்டுவை, காலத்தை நீட்டுவை, எல்லா விஷயத்திலும் எனக்கு விஸ்தீரணம் அந்த அதிகரிப்பு. எதற்காக வேண்டி? ஃபீ குல்லி ஹைர், குல்லி ஹைர்னா என்ன? எல்லா நலவிலும். ஃபீ குல்லி ஹைர், எங்களுக்கு அதில் எல்லா மொழிபெயர்ப்பும் தெரியும், சேர்த்து மொழிபெயர்க்க தெரியும், அவ்வளோதான். வஜஅலில் ஹயா ஜியாதா லி ஃபீ தெரியும், ஃபீ தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. குல்லு ஹைர் எல்லாம் தெரியும், சேர்த்து சொல்லிக்கொள்ளணும். வஜஅலில் ஹயாத ஜியாததன் லி ஃபீ குல்லி ஹைர், எல்லா ஹைருக்கும் நலவாக தோதுவாக இந்த வாழ்க்கையை நீ எனக்கு என்ன செய்? அதிகப்படுத்து. அதே நேரம் வஜஅலில் மவுத், மவுத் எனக்கு வந்தா அது என்ன இருக்கணும் தெரியுமா? ஹைரை கட் பண்றதாக அந்த மரணம் இருக்கக்கூடாது. எனது ஹைரை கட் பண்ணுவதாக அந்த மரணம் இருக்கக்கூடாது. வஜஅலில் மவுத்த ராஹா, ராஹத்னா என்ன? ராஹத்தா. வஜஅலில் மவுத்த ராஹா, மவுத்தை ஓய்வாக ஆக்கு. லி எனக்கு, மின் குல்லி ஷர், எல்லா தீங்கில் இருந்தும். மவுத்து வருதா, நான் வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா தீங்குக்கும் ஓய்வாக அதை என்ன செய்யணும்? எல்லா சோதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்களுக்கு ஓய்வாக மரணம் அமையணும். அதே நேரம் வாழ்க்கை இருந்தால் எனக்கு எதுக்கு அமையணும்? அது ஹைருக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? வாழ்க்கை இருக்கணும். ஷர்ருக்கான வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? எனக்கு இருக்கக்கூடாது என்று. இப்போ நம்ம கருத்தை உள்வாங்கிட்டோம், ஒரு சில சொற்களை நம்ம அதில் உள்வாங்கிட்டோம். இந்த துவாவை நீங்கள் நினச்சி பாருங்க, நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கேட்ட ஒரு ஃபீலிங் வரும். இந்த துவா கேட்டிங்கன்னா எல்லாவற்றையும் கேட்ட ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு என்ன செய்யும்? இதில் வரும். இப்போ இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் தமிழால ஒருவர் இந்த துவாவை கேட்கிறார், இந்த கருத்துப்பட தமிழால கேட்கிறாரு. தமிழால கேட்டாலும் இறைவன் அங்கீகரிப்பான். ஆனா நபி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி தராங்களே, அந்த வார்த்தையோடு கேட்டா உள்ள கூலி, அதற்குள்ள தாக்கம், அதற்குள்ள நன்மை, அதுக்குள்ள பவர் இருக்காது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இதுல எல்லாத்துலயும் திருப்பி திருப்பி வரக்கூடிய சொல்லது அஸ்லிஹ். எத்தனை முறை வருது? என்னவே தேவையில்லை, 5 விஷயம் சொன்ன, 5 இடத்துல வருது. எத்தனை? 5 முறை என்ன செய்கிறது? அதுல அதாவது 3 முறை என்ன செய்கிறது? அதுல வருகிறது. 3 இடத்துல இஸ்லாஹ் வந்து 3 இடத்துல வருகிறது. ஏன்னா 3 இடத்துல நம்ம இஸ்லாஹ் கேட்கிறோம், 3 இடத்துல இஸ்லாஹ் கேட்கிறோம், 3 இடத்துல வருது. இப்போ 3 இடம் நம்ம இஸ்லாஹ் 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 என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். மற்றது என்ன என்று சொன்னா ஜியாதாவும் ராஹாவும், ஜியாதத்தும் ராஹத்தும். பாருங்க, நம்ம என்ன கேட்கிறோம்ன்றது மிக முக்கியமா புரிஞ்சுக்கொள்ளணும். இதுல கேட்கிறோம் இஸ்லாஹ், அதுல கேட்கிறோம் ஜியாதா, மௌத்துல கேட்கிறோம் ராஹத். இது புரிஞ்சுதா? இதனை கட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் என்ன கேட்கிறோம் துவால சொல்லல, நான் இது மிக முக்கியம் வேண்டாம். ஆரம்ப 3லயே இஸ்லாஹ் தான் கேட்கிறோம், சரிப்படுத்தித்தா சரிப்படுத்தித்தா சரிப்படுத்தித்தான்னு 3 கேட்கிறோம். இது 2லயும் ஒன்றுல ஜியாதத்தும் இன்னொன்றுல ராஹத்தும். எதுல ஜியாதத் இருக்கோன்னா ஹைர்ல ஜியாதத், ஷர்ல விட்டு ராஹத்து கேட்கிறோம். கருத்து நம்மளுக்கு உள் வந்துட்டு சொன்னா இதை நம்ம ஒரு தடவை 2-3 தடவை சொல்லக்குள்ள நம்ம சொல்லை விட எதை கூடுதலாக வேகமாக இருக்கணும்னா அந்த செட் பண்ணிக்கிறது, அதை தலையில பதிவு செஞ்சுக்கிறது நிற்கும். சில பொழுது இப்போ உங்களுக்கு என்ன உள்ளத்தில் வருமெண்டா, நம்ம புகாரி மாதிரி இருக்கிற போல நிறைய பேருக்கு இப்போ ஃபீலிங் வரும். இப்போ வந்திருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு இப்போ வேகமாக கொஞ்சம் பாடமாக்கிங்க, அதில் வந்துட்டே தான் நம்ம இவ்வளோ நாள் பாடமாக்கிக்க முழு குர்ஆனை மனனம் விட்டுருக்கலாம் போல இருக்குது, இவ்வளோ சிந்தனை வரும். இப்போ அது வந்து சொல்ல போனால் டோட்டல் ஆர்வத்தை செய்தா இங்கே முடிச்சிருவான். அதுக்காக வேண்டி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல் சக்தி தான் அது. சரியா? நம்ம எல்லாம் முடிச்சு நம்ம புகாரியே பாடமாக்கலாம், குர்ஆனே பாடமாக்காம நம்பிக்கை வந்த பிறகு நம்ம இதை இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அப்படியே நம்ம வெளியே போனோமா, திருப்பி இந்த துவாவை நம்ம எப்போ பார்ப்போம் தெரியுமா? அடுத்த தர்பியா, அஸ்லிஹ் லி தர்பியதி. சரியா? அந்த இதெல்லாம் பார்ப்போம். அப்படி இல்லாம நீங்க இதை மனநம் விடணும்டா, இந்த கருத்தை உள்வாங்கி மனதில் வச்சுக்க நீங்க மனநம் விடணுமாக இருந்தா ஒரே ஒரு வேலை செய்யணும். உங்களுக்கு ஒரு தொழுகை நேரத்தில், எல்லா தொழுகை நேரமான ஒரு நாளைக்கு ஒரு தொழுகை நேரத்தில், சுபஹோ துஹரோ அஸ்ரோ மக்ரிபோ இஷாவோ ஏதோ ஒரு தொழுகை நேரத்தில் தொழுத பின்னால இந்த துவா ஒரு தடவை நீங்க என்ன செய்யறது? இந்த நான் இப்ப சொன்ன இந்த கருத்துக்களை கொஞ்சம் உள்வாங்கி ஒரு தடவை சொல்லிக்கிறது. கஷ்டப்படலாம் வேணாம், பாடமாக்கணும் அப்படியெல்லாம் கஷ்டப்படலாம் எடுக்காம ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த கருத்தை உள்வாங்கி சொல்லிக்கிறது. எத்தனை தடவை சொல்லுவீங்க? 13 நாள் என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க. 14வது நாள் வார நேரத்தில் உங்களுக்கு இயல்பாக அதை என்ன செஞ்சிடும்? மனநத்தில் நிற்கும். நீங்கள் அந்த கருத்தை உள்வாங்கி சொல்கிறீங்க. இப்போ பாருங்க, நான் மறுபடி உங்களுக்கு நான் சொல்ல வைக்கிறேன். 3 முறை நம்ம இதை சொல்லுவோம், இந்த கருத்து உள்வாங்கிறது. சரியா? எப்பையும் இதை சொல்ற நேரத்தில் அஸ்லிஹ் வார இடத்துல நம்ம வந்து அஸ்லிஹ் லியோட நிறுத்திடணும்.
அஸ்லிஹ் வார நேரத்தில் அஸ்லிஹ்லி, அல்லாஹும் அஸ்லிஹ்லின்னு சொல்றோமே அதோட நிறுத்திடணும். மற்ற இடத்துல எல்லாம் வஜஅலில் ஹயாத்த ஜியாதத்தன் லி, விளங்கிட்டா, அதோட நிறுத்திடணும். வஜஅலில் மௌத்த ராஹத்தன் லி, அதுல நிறுத்திடணும். ஒவ்வொரு வசனத்தை ரெண்டா செஞ்சிடணும், உடைச்சிடும். உடைச்சா எத்தனை வசனம் வரும்? 10. 5 2 உடைச்சோம்னா 10 வரும். அதுல இஸ்லாஹ் வரும், இதுல ஜியாதா, அதுல ராஹா. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு நீங்க எடுத்து வச்சீங்கன்னு பாடமாக பாருங்க. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி, திருப்பி சொல்லுங்க. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி. உச்சரிப்பு மிக நல்லா இருக்கணும். ஏண்டா அஸ்லிஹ் லி என்றா யா அல்லாஹ் எனக்கு ஆயுதத்தை தாண்ட அர்த்தம். சிலாஹ், விளங்கிட்டானே. அஸ்லிஹ் லி என்று சொன்னா இஸ்லாஹ், சீர்திருத்துறது. ரைட். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ديني الذي هو عصمة أمري. اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري. இது அடுத்த பகுதி போகும்போது சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு சிலர் வந்து அதை சொல்லாம வைக்கிறாங்க. அது ஏன் அவங்க சொல்லாம வைக்கிறாங்க? நம்ம வீட்டுக்கு போய்த்த பாடமாக்கிக்கலாம்னு சொல்லி அந்த நம்பிக்கைகள் வச்சுக்கலாம நம்ம இங்கே அதை வந்து திருப்பி சொல்லிக்கணும்னா நல்லது. இது தர்பியாலே நம்ம அதை படிச்சுக்கொள்வோம். வீட்டுக்கு போனால் நம்ம படிக்க தேவையில்லைன்னு முடிவு எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு தொழுகைக்கு பின்னால் தவிர வேற நம்ம படிக்க தேவையில்லைன்னு முடிவு எடுத்துக்கோங்க. அந்த நம்பிக்கையை வளர்க்கவானா இது? வீட்டுக்கு போய் நம்ம இன்ஷால்லா ஃபுல்லாக திருப்பி சொல்லிக்கணும். அந்த நம்பிக்கை வேணாம். நம்ம இங்கே மட்டும் படிச்சுட்டு போகிற நம்பிக்கை என்ன செய்ய வச்சுக்கோங்க. அதான் நம்மளுக்கு நல்லது. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ் லி துன்யாய التي فيها معاشي وأصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي دنياي التي فيها معاشي. இப்போ ஆரம்பத்தில் சொல்லுங்க. اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي. மூன்றாவது இப்ப وأصلح لي آخرتي التي فيها معادي وأصلح لي آخرتي التي فيها معادي وأصلح لي آخرتي التي فيها معادي. இப்போ ஆரம்பத்துல இருந்து اللهم أصلح لي ديني الذي هو عصمة أمري وأصلح لي دنياي التي فيها معاشي وأصلح لي آخرتي التي فيها معادي. ரைட். இந்த மூணு சொல்லிட்டோமா? அடுத்தது இப்போ உங்களுக்கு விளங்கும், உங்களுக்கே மன சொல்லும். முதலாவது முறை சும்மா சொல்ற மாதிரி இருக்கும், ரெண்டாவது முறை சும்மா சொல்ற மாதிரி இருக்கும், மூன்றாவது நாளாக வரக்குள்ள கோர்வையாகிற மாதிரி இருக்கும். மூன்றாவது நாளாக வர நேரத்தில் உங்களுக்கே கோர்வையாகிறது என்ன செய்யும்? விளங்கும். திருப்பி சொல்லக்குள்ள அப்படி கோர்வை உண்டாகும் தானா. ரைட். அடுத்த பகுதி. இப்போ என்ன நினைச்சிடணும்டா? ஒரு துவா பாடமாக்கி முடிச்சிட்டோம். ஒரே துவான்னு நினைக்க வேணாம். அடுத்த 2 வேற துவான்னு நினைங்க. அடுத்த 2 வரைக்குதே அது வேற துவான்னு நினைச்சு பாடமாக்கும், உங்களுக்கு லேசா பாடமாகும். இந்த துவாட கோர்வையை நினைக்காம பிறகு ஜாயின் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் புதிய ஒரு துவா பாடமாக்க போறோம். நினைக்க என்ன? வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி, வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர். வஜஅலில் ஹயாத زيادة لي في كل خير واجعل الحياة زيادة لي في كل خير واجعل الموت راحة لي من كل شر واجعل الموت راحة لي من كل شر واجعل الموت راحة لي மின் குல்லி ஷர். இப்போ நம்ம ரெண்டாவது பாடமாக்கினமே துவா, அதை ஆரம்பத்திலேருந்து படிங்க.
எப்படி வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர் வஜஅலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். இப்போ ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியா 3 முறை, ஆரம்பத்தில் தொடர்ச்சியா 3 முறை. ரைட். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ் லி ஆখিরাতি அல்லதி ஃபீஹா மஆதி வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர் வஜஅலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ் லி ஆখিরাতি அல்லதி ஃபீஹா மஆதி வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர் வஜஅலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். ஆரம்பத்திலிருந்து அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ் லி ஆখিরাতি அல்லதி ஃபீஹா மஆதி வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர் வஜஅலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். இப்போ நம்ம பாடமாக்கினதுல எப்படி சொற்களை சொன்னமோ அந்த சொல் சிஸ்டத்தை விட்டாதீங்க. விட்டீங்கன்னா மனநம் குழம்பு. என்ன இதில் படித்தோம், அதாவது ஒவ்வொரு வசனத்தையும் 3 உடைச்சி என்ன செஞ்சோம் பார்த்தோம். அந்த 3 உடைச்சி பார்த்ததை நீங்கள் மாற்றினீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி இல்லாமல் இதே மெத்தடில் சொன்னீங்கன்னு சொன்னால் எப்பயும் பாடமாக்குற நேரத்தில் இன்னொன்னே கையாளுங்க. இப்படி பாடமாக்கினா கூட கஷ்டமா இருக்கு. உதாரணமா அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ் லி துன் இப்படி பாடமாகாது. முதலாவதுக்கு கொஞ்சம் மேலுக்கு, ரெண்டாவதுக்கு கொஞ்சம் கீழுக்கு, மூணாவதுக்கு கொஞ்சம் மேலுக்கு. அதுதான் நிறைய பேருக்கு பாட்டு டக்குன்னு பாடமாயிருது. விளங்கிட்டா? அப்படி நீங்கள் பாடமாக்குற நேரத்தில் முதலாவுக்குரிய ஓசை வேறவாகவும் ரெண்டாவுக்குரிய ஓசை வேறவாகவும் கொடுத்து பாருங்க. டக்குன்னு என்ன செஞ்சிடும், அவசரமாக உங்களுக்கு மனநமாகிரும். இது நம்ம இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள். இதுக்கு பிறகு நீங்கள் என்ன இந்த விஷயத்தை ஓரளவு திருப்பி திருப்பி மீட்டிங்கன்னா ஒன்றில் முதலாவது முழுமையாக மீட்ட ட்ரை பண்ணுங்க. இப்போ போகிற வழியில் மீட்டு படலையா நம்ம பார்த்த சொற்களை எடுக்க பாருங்க. தனியாக அஸ்லிஹ் லின்னு எடுக்க பாருங்க. அதுக்கு பிறகு தீனி உங்களுக்கு எடுக்கலாம், துன்யாய ஞாபகம் வரும், அப்புறம் ஜியாதா ஞாபகம் வரும், ராஹத்து ஞாபகம் வரும். இப்படி கொஞ்சம் என்ன செய்யுங்க, எடுங்க. எடுக்கிற நேரத்தில் தானாக அது பிரிஞ்சுக்கலும். மனசில் என்ன செய்யும், இது ஆரம்பம் 3க்கு வருது, இது பின்னால் உள்ள 2க்கு வருது, என்ன செய்யும், தானாக பிரிஞ்சுக்கொள்ளும். உண்மையில ஒரு அழகான ஒரு துவா. நமது வாழ்க்கையில் நம்ம துவா கேட்கணும்னு நினைக்கிற நேரத்தில் என்னென்ன துவாவில் நம்ம மனநமிடுறோம் நினைக்கிறோமோ அதே ஒரேடியாக சேர்த்து சொன்ன மாதிரி உள்ள ஒரு சுருக்கமான ஒரு அழகான ஒரு துவா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த துவாக்களை பொருளுணர்ந்து மனநமிட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக.